காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு மேனாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ள திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறந்து வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மாநில உரிமைகளை காக்க அனைத்து மாநிலங்களும் ஓர் அணியில் திரண்டு நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதலமைச்சரின் வழியில் யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக கேரள அரசும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கல்வி சார்ந்த வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டிய யுஜிசி மத்திய அரசின் கைப்பாவையாக மாறியிருப்பதாகவும் அமைச்சர் கோவிச்செழியன் விமர்சித்திருக்கிறார். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் உரிமையை மறுப்பதுடன் கல்வியாளர் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் உள்ளிட்டவற்றை யுஜிசி வரைவறிக்கையில் தெரிவித்திருப்பது கல்வித்துறையை சீரழித்து மாணவர்களின் கல்விக் கனவை பாழாக்கிவிடும் என்று அமைச்சர் கூறினார். மாநில அரசுகளின் அதிகாரத்தை நீக்கி கூட்டாட்சிக்கு குழி பறிக்கும் வரைவறிக்கையை யுஜிசி திரும்பப் பெற வேண்டும் எனவும் அமைச்சர் கோவிச்செழியன் அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மாண்புமிகு மேனாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ள திருமதி லட்சுமி வளர் தமிழ் நூலகம் திறந்து வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம்.